ஆர்னவ் வந்து இப்படிப்பட்ட ஆளா இருப்பாருன்னு எதிர்பார்க்கலங்க. அதாவது சரியான பைத்தியமா இருப்பாருன்னு நினைச்சேன். சரியாகாத பைத்தியமா இருக்காருன்னு இப்பதான் தெரியுது. ஆக்சுவலா இந்த லாஸ்ட் டைம் அவர் எவிக்ட் ஆனார்ல, எவிக்ட் ஆகும்போது விஜய் சேதுபதி முன்னாடி ஸ்டேஜ்ல நின்று எல்லாரும் திட்டிருப்பாரு. ஜால்ராசன் திட்டிருப்பாரு, என்னடா நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு நம்மளாம் திட்டிருப்பாரு. ஸோ அதெல்லாம் திட்டிருப்பாரு, ஏதோ ஒரு கோவம் இருக்கு போல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்பயும் வரும்போது பயங்கரமான கோவத்தில் தான் வராருன்னு தெரியும். ஓகேங்களா, ஏன்னா அவர் வரும்போது எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஏற்றிட்டாங்க. உள்ள இருந்து வர அருண் வர இஷ்டத்துக்கு பேசிட்டாரு. கண்டிப்பா கோவத்தில் வரும்னு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அருண் கிட்ட வந்து கோவப்படுவாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் எதிர்பார்த்தது. ஆனா மேட்ரு வந்து உள்ள வந்து ஜெஃப்ரி நேம் எடுத்து பேசுனது, சத்யா நேம் எடுத்து பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னடா இந்த மனுஷன் இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு லிமிட்டை தாண்டி பேசுற மாதிரி இருக்கு. அதாவது ஒருத்தன் வந்து எப்படி சொல்ல, அவங்களோட கண்ட்ரோலை மீறி பேசுவாங்களே, கண்ட்ரோலே இல்லாம பேசுறது சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஆர்னவ் பேசும்போது அப்படிதான் ஃபீல் ஆகுது. ராணுவ ஒரு நேம். எனிவேஸ், ஆர்னவ் பேசும்போது என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. சத்யா பத்தி பேசும்போது சட்டை இல்லாம சுத்துவானே அந்த பையன் தானே அப்படின்ற மாதிரி சொல்றதாகட்டும், ஜெஃப்ரியை பத்தி பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து தடவிக்கிட்டு நோண்டிக்கிட்டு சுத்துவானே அவன் அப்படின்ற மாதிரி சொல்றதாகட்டும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் சொல்லும் போது எனக்கு ஃபீல் ஆனது என்னன்னா, ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள இல்ல. வீட்டுக்குள்ள இருக்கவங்களை பத்தி பேசினா டவுசர் அவுத்துருவாங்கன்னு தெரியுமா என்னன்னு தெரியல. அதனால அங்க இருக்கிறவங்களை பத்தி பேசாம இல்லாதவங்களை பத்தி பேசுறதுலாம் உங்களோட வீரம் அவ்வளவுதானா சார்? ஏன்னா லாஸ்ட் டைம் வெளியே போய் பேசுனீங்க, வீட்டுக்குள்ள இருக்கும்போது பேசினா ஏதாவது உதச்சிருவானுங்க அப்படின்ற மாதிரி பயந்தாரான்னு தெரியல. வெளியே போய் பேசினாரு, ஏன்னா யாரும் வெளியே வர முடியாதுல்ல. இங்க என்ன பண்றாரு, வீட்டுக்குள்ள இருக்கவங்களை பத்தி பேசாம இல்லாதவங்களை பத்தி பேசும்போது இப்போ எனக்கு அதே ஃபீல் தான் வருது. அதே பயம் வந்து இன்னும் ஆர்னவுக்கு இருக்கோ, ஏன்னா ஆர்னவுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் இல்லையோ, அதாவது அவங்க முன்னாடி ஃபேஸ் டு ஃபேஸ் ஒருத்தவங்களை பார்த்து கிளிக்கிறதுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. வளர்றாரு, இஷ்டத்துக்குன்னு வளர்றாரு, என்ன பேசுறதுன்னு தெரியல, ஒரு ஃப்ளோவே இல்லை, இஷ்டத்துக்குன்னு வளர்றாரு. கேட்டா மறந்துடுவேன்றாரு. அதான் உங்களுக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க வந்து ஹீரோ மாதிரி வரீங்க? இதுல வெளில வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து போஸ் வேற துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரி எல்லாருமே. நான் கூட என்ன நினைச்சேன், பயங்கரமா எப்படி சொல்ல கிழிச்சு தொங்க விட்டுருவார் போல. அந்த ப்ரோமோலாம் பார்த்துட்டு ப்ரோமோ வீடியோ எல்லாம் நானே நினைச்சேன் ஆக்சுவலா ஆர்னவ் வந்து பயங்கரமான ஒரு கண்டென்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆர்னவ் தான் கண்டென்ட்டா இருப்பாருன்னு இப்பதான் புரியுது. ஏன் தெரியுமா, ஏன்னா வீக்கெண்ட் எபிசோட்ல ஆர்னவ் போட்டு கிளிக்க போறாங்கன்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இப்ப விஜய் சேதுபதி எதுக்காக திட்டினாரோ அதே விஷயத்தை திருப்பி பண்ணிருக்காரு. இவர் வந்து அருணை திட்டினது விஷால திட்டினதுலாம் பெருசா கேட்க போறது இல்லை. ஏன்னா அவருக்குள்ள இருக்க காண்டு வந்து திட்டுறாரு, அதுதான் டீம்லேயே சொல்லி அமைச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்க கோவம் எல்லாத்தையும் போய் கொட்டிருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் கேட்கறதுல தப்பு கிடையாது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள இல்லாதவங்களை பத்தி எப்படி கேட்கறாரு? லாஸ்ட் டைம் எப்படி உள்ள அதாவது வெளியே போயிட்டு உள்ள இருக்கவங்களை பத்தி எப்படி கழுவி ஊத்துனாரோ அதே மாதிரி வீட்டுக்குள்ள வந்துட்டு இல்லாதவங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சு கழுவி ஊத்துற மாதிரி தான் இருக்கு. ஜெஃப்ரி மேல அவருக்கு என்ன கோவம் தெரியலங்க உண்மையிலே. அவன் தடவிக்கிட்டு இருந்தானே, நோண்டிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன சார் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. அவன் தான் போயிட்டானே, அவனை பத்தி எதுக்கு பேசுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னொன்று சத்யா முன்னாடிலாம் இந்த மாதிரி பேசியிருந்தா எனக்கு தெரிஞ்சு சத்யா மூஞ்சிலே பங்கு குத்திட்டு பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சட்டை இல்லாமல் சுற்றுவானே அவன் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஓ எவிக்ட் ஆகிட்டானோ, அது வந்து ஒரு ஆக்டிங் வேறு, சீரியல் ஆக்டரில். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் வேறு சேர்த்து காமிக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ், அதுக்கடுத்து ஒரு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டாரில் விட்டுருக்காங்க. மேபி அடுத்த ப்ரோமோ கூட ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து ஒரு மாதிரி விஷாலை போட்டு துவைக்கிறாங்க. அதாவது நீ பண்ணது எப்படி சொல்கிறது, நீ வந்து என்ன வேணால் ஜஸ்டிஃபை பண்ணலாம், இருந்தாலும் நீ வந்து ஒரு ஹோப் கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு ப்ளே பாய், நீ வந்து லவர் பாய் இல்லை, நீ வந்து ப்ளே பாய் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே விஷாலுக்கு பற்றி அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்னடா சாச்சனாலாம் நம்மளை பார்த்து இப்படி சொல்லிடுச்சு, சாச்சனாலாம் அப்படின்னு சொல்ல, அதாவது சாச்சனா என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டு போகுது அப்படின்னு நம்ம சொல்லும்போது முத்துக்குமரன் சொல்றாரு, இங்கே வைக்கிற ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் நம்ம தான்டா பொறுப்பு, ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் அப்படின்னு நம்ம சொல்றாரு. ஸோ அந்த ப்ரோமோவில் காமிக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சாச்சனா சொன்னது விஷாலை டவுன் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சாச்சனாவே சொல்லிருச்சு. ஏன்னா விஷால் கூட நல்ல க்ளோஸ் தான் சாச்சனா, முத்துக்கிட்ட எப்படி க்ளோஸோ அதே மாதிரி விஷால்கிட்டையும் க்ளோஸ். ஸோ விஷால்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்லிருச்சு, அப்படி தான் அது கன்வே ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி. அப்படி தான் வெளியும் கன்வே ஆயிருக்கு. ஏன்னா அதை வந்து ஃபேட் மேன் உள்ள போட்டு உடச்சிட்டாரு. தர்ஷிகா கொடுத்த இன்டர்வியூ தாண்டா டோட்டலாக அது மாற்றி விடுது. அதாவது வெளியே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு அசம்ஷனில் தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் வெளியே போனவங்க ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துட்டாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா உன்னே திருப்பி அடிச்சிட்டாங்க. அவங்க அடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டாரு. ஸோ இந்த இடத்துல விஷால் மேலே தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி யாராலும் சொல்ல முடியாது. ஓகேங்களா, விஷால் மேலே ஒரு தப்பு இருக்குது. என்னன்னா கிளியர் கட்டாக சொல்லலை, ஏமா தர்ஷிகா எனக்கு உன்னை பிடிக்கல, அதாவது சூசகமாக சொல்கிறது வேற, இந்த மலிப்பி பேசுவாங்களா, விஷால்கிட்ட இருக்க அப்பத்துலேருந்து இருக்க பிரச்சனையே அதுதான். ஒரு விஷயம் ஓகே, விஷால் தர்ஷிகா கிட்ட லவ் இல்லை, அந்த ஒரு இன்டென்ஷனே இல்லைனா தர்ஷிகா உனக்கு அதாவது உன் மேலே எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லை, தயவு செஞ்சு உனக்கு ஒரு எண்ணம் வருதுல அந்த எண்ணத்தை மாற்றிக்கோ, ஏன்னா தேவையில்லாமல் எதுக்கு ஹோப் கொடுக்கணும், கேட்டால் அவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கொடுத்துன்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து விஷால் மேலே இருக்க தப்பு. ஆனால் மொத்த போலியும் தூக்கி விஷால் மேலே போடுறது இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. தர்ஷிகாவை வந்து கேட்குறேன், ஏன்னா தர்ஷிகா வந்து விஷால் 2 மணி நேரத்தில் சூசகமாக சொன்னால அது கூட புரியாது. தர்ஷிகா பயங்கர கிளவர் தானே. ஸோ அதை கூட புரியாமல் பழகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாமே ஓரளவு தெரிஞ்சுதான் இருந்தது. விஷால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ இன்டென்ஷன் வந்து கொஞ்சம் கட் பண்ணுறாங்க அவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சு உள்ள பேசிட்டு இருந்துட்டு வெளியே வந்துட்டு அவன் ஏமாத்துற ரேஞ்சுக்கு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இது தர்ஷிகா மேலே இருக்க தப்புன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று அன்சிதா மேட்டர் வந்து தப்பா போனது காரணம் அருண் அந்த விஷயத்தை கேட்டுட்டு ரொம்ப ரியாக்ட் பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா அன்சிதா வந்து பயங்கர அன்சிதா லவ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா, அது தெரிஞ்சதுக்கான காரணம் என்னன்னா அருண் வந்து அந்த காதல சொன்ன விஷயத்தை வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிட்டாரு. ரியாக்ட் பண்ணதுனால தான் அது வந்து வெளியே வந்து இந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 மேட்டர் சேரவும் தான் பார்த்தீங்கன்னா விஷாலை போட்டு பொழந்துட்டாங்க.
விஷாலை வெளியில் அடிச்சாங்களோ இல்லையோ வீட்டுக்குள்ளே போகிறவங்க தான் விஷால் அன்சிதா சொன்னாங்களே என்னடா விஷால் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. போகிறவங்களாம் என்ன விஷால் இப்படி பண்ணிடக்கூடாது பண்ணின்னு என்ன இருந்தாலும் விஷால்ட்டு இது எதிர்பார்க்கல, அது எப்படி 2 பொண்ணும் கூட விளையாடு அப்படின்ற மாதிரிலாம் போகிறவங்களாம் திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன புரியல, 2 பேருமே வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க, அந்த சம்பவமே முடிஞ்சு போச்சு. இப்போ எதுக்குமா அதை நோண்டுறீங்க? உங்களுக்கு இப்போ என்ன விஷால் அடிக்கணும்னா விஷால் அடிங்க, அதை விட்டு திருப்பி எதுக்கு அதை நோண்டி? ஏன்னா 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் விஷால் அடிச்சு ஒரு பிரோஜனம் இல்லை. ஆக்சுவலாக விஷால் பண்ணது அவர் மேலே கொஞ்சம் தப்பு இருக்குது ஓகேங்களா. அதாவது ஒரு விஷயத்தை கிளியர் கட்டாக சொல்லலை ஓகேங்களா. இது உன்னை லவ் பண்ணல இது வந்து ஒரே இதில் சொல்லிட்டு அதை முடிச்சு விட்டுருக்கணும். அவர் வந்து சொன்னார், சொல்லலை, நான் இப்பயும் சொல்லலை, அவர் லவ் பண்ணலன்னு எப்படி சொல்றது, தர்ஷிகா வந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு அவர் சொல்லவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவை லவ் பண்ணலன்னு அவர் சொன்னார், ஆனால் என்னென்ன சூசகமாக சொன்னார். அதாவது இங்கே வந்து நம்ம எனக்கு ஒரு அந்த அளவுக்கு ஃபீலிங் இல்லை, நம்ம இதை வந்து பார்த்தோன்னா இது வந்து வெளியே போய் தான் பேசணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாரு. எதுக்கு அந்த மாதிரி ஒன்று பிடிக்குதுன்னா ஓகே பிடிக்குது, இங்கே இது ஸ்டாப் பண்ணிக்கலாம், வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளியர் கட்டாக சொல்லணும். அப்படி இல்லைனா இது என்ன உனக்கு பிடிக்கவே இல்லை, இப்போ கிளியராக சொல்கிறார் தர்ஷிகா மேலே எனக்கு ஒரு இன்டென்ஷன் இல்லை, அந்த மாதிரி தர்ஷிகாவுக்கு எனக்கு ஒரு தர்ஷிகா தான் என் மேலே ஒரு இன்டென்ஷன் இருந்தது, அதை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொலைட்டாக சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த விஷயம் வந்து விஷால் மேலே இருக்கு தப்பு. அவருக்கு ஒரு விஷயம் தர்ஷிகா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்ப அது டேரெக்டாக கிளியர் கட்டாக சொல்லியிருக்கணும், இது வந்து விஷால் மேலே இருக்கு தப்பு. ஆனால் மொத்த பழியுமே இப்போ விஷால் மேலே வரும்போது எனக்கே கொஞ்சம் தோணுது, என்ன இருந்தாலும் விஷால் பண்ண தப்பு தான், அது வந்து நியாயம் பண்ண விரும்பல ஓகேங்களா. இருந்தாலும் மொத்தமாக சேர்ந்து இப்போ விஷால்னு சொல்லும்போது அழுவும் போது பார்க்கும்போது உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக விஷால் பண்ணுறது வந்து கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா தப்புன்னு? ஏன்னா இந்த விஷயத்தில் எனக்கு குழப்பமாக இருக்குது, ஓப்பனாக சொல்லலாம் குழப்பமாக தான் இருக்குது. அதாவது இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து எப்படி சொல்கிறது, லைட்டாக சொல்லியிருக்கான் சொல்லாமே இருக்கான் அப்படின்னும் போது இதில் வந்து எது கரெக்ட் எது தப்புன்றது கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் தான் இருக்குது. என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விஷால் பண்ணுறது தப்பு இருக்குது, ஆனால் விஷாலை மட்டும் அடிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அன்ஃபேராக இருக்குது. உள்ளே வரவங்க எல்லாருமே விஷால்னு சொல்கிறது வந்து மேபி அவங்களோட ஒப்பீனியன். சாட்சி நான் உள்ளே வராங்க, உள்ளே வந்து விஷாலை பார்த்தோன்னா விஷால் தான் இருக்கானே ஓகே போ சொல்ல ஒரு 2 கூட்டிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி கொட்டினாங்களா என்னன்னு தெரியல. விஷாலை பார்த்து நீ லவர் பாய் இல்லடா ப்ளே பாய் அப்படின்னு சொன்னாங்க ஹைலைட்டு. ஏன்னா அதுதான் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு தான் அவங்களும் சொல்கிறாங்க, அவங்களோட ஒப்பீனியன்லாம் இல்லை, வெளியே என்ன பேசுனாங்களோ அதை தான் அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுது. ஆனால் அந்த ஆர்னவ் ஹைலைட்டுங்க, உண்மையிலே சொல்கிறேன் ஹைலைட்டு, பைத்தியம்னாலும் பைத்தியம், சரியாகாத பைத்தியம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உண்மையிலே ஆர்னவ் விட்ட வார்த்தைலாம் இருக்குல்ல கொஞ்சம் ஒஸ்டான வார்த்தைகள் தான் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அருண் கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா அருண்கிட்டே அதே தான் சொல்லிட்டு இருந்தார், டே அருண் டம்மி பாபா இந்த மாதிரிலாம் இது கொடுத்தல, அதே இதை உனக்கு கொடுக்குறேன், உன் கண்ணில் விரல விட்டு நான் ஆட்ட போகிறேன் அப்படின்னு நம்மளாம் சொன்னாப்ல. ஐயா என்னையா பேசிட்டு இருக்கீங்க, கண்ணில் விரல விட்டு ஆட்ட போகிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவாக பேச தெரியல. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா எல்லாரோட பாசிட்டிவ்ஸும் சொல்லிடலாம், இனிஷியலாக அவர் ட்ரை பண்ணார், ஆனால் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி மேட்ரியும் அதே மாதிரி சத்யா மேட்ரி எடுத்து பேசணும் மொத்த பேர் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் தீபக் முத்துக்குமரன் எல்லாம் எந்திரிச்சு வந்து அப்படிலாம் பேசக்கூடாது, அப்படிலாம் பேசலாம் உட்கார மாட்டோம் பார்த்துக்கோங்க, ஒழுங்கா பேசுற மாதிரி தான் பேசுங்க அப்படின்ற மாதிரி மொத்த பேர் எந்திரிச்சு வந்து கத்தவும் அதுக்கப்புறம் ஆள் அலங்கிட்டாப்ல. சரி ஓகே நம்ம பாசிட்டிவா போயிடலாம் அப்படின்ற மாதிரி தீபக் முத்துக்குமரன் 2 பேரும் இங்க வாங்க, உங்க 2 பேரும் எனக்கு பிடிக்கும், உங்க கேம் பிளே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஜாக்லின் உங்களோட கேம் பிளே எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுதான் ஃபேட் மேன் இருக்கார்ல அவர் வந்து கிளியரா சொன்னார், ரவீந்தர் வந்து கிளியரா சொன்னாரு, அவன் வந்து சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க 2 பேரும் அடிக்கவே இல்லை பார்த்தியா, ஏன் திரும்ப அடிக்க மாட்டான், அவன் வந்து இவங்களை அடிச்சா வெளியே போனோன்னு அவங்கள வந்து அவனை வந்து அடிப்பாங்க, ஏன்னா அவங்களோட ஃபேன் ஃபாலோவிங் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அதுக்கு மைண்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரையும் பற்றி பேசல, மிச்ச பேர் அடிக்கிறதுக்கு காரணம் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அடிச்சா பெருசாக எதுவும் இம்பாக்ட் வராது அப்படின்ற ரீசன் கோசம் தான் உன்னையும் விஷாலையும் அடிக்கிறான். அது விஷால்கிட்ட கேட்குறாரு, ஏதோ லவ் கண்டென்ட் ஏதோ ஓட்டிட்டு இருந்தேன், என்ன லவ்வா ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாப்ல. விஷால் அந்த சரியான கவுண்டர் ஒன்று கொடுத்தாப்ல, அது இல்லை எதுவாக இருந்தால் என்ன உங்களுக்கு என்ன லவ்வாக இருந்தால் பத்திரிகை எடுத்து வந்து வைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சார் பார்த்தீங்களா. அதெல்லாம் தகு உண்மையிலே சொல்கிறேன், அந்த இடத்துல பெருசாக ரியாக்ட் ஆகிக்கல. ஆக்சுவலாக அருண் வந்து பயங்கரமாக ரியாக்ட் ஆவார்னு நினச்சேன், ஆனால் அருணும் ரியாக்ட் ஆகலை, அதே மாதிரி விஷாலும் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகலை. இவருக்கு அந்த லவ் மேட்டரில் பெருசாக ஒரு காண்டு இருக்குது ஓகேங்களா. அதே மாதிரி அருண் மேலே காண்டு இருக்குன்னா நேற்று பேசினார்ல அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காரு. அதாவது அது வந்து நார்மலாக காண்டு இருக்கலாம், அதை வெளிப்படுத்தின விதம் இருக்குல்ல. முதல்ல அந்த சத்யா மேட்ரு ஜெஃப்ரி மேட்ரு பேசாமல் இருந்திருந்தா டைரக்டா அருணை மட்டும் அட்டாக் பண்ணியிருந்தா அது ஒன்னா போயிருக்கும், நேத்து நீ என்னை பத்தி பேசுனா உன்னை பத்தி நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி போயிருக்கும். இந்த இடத்துல ஜெஃப்ரியும் சத்யாவும் உள்ளே எடுத்துட்டு வந்தா மொத்தமா தப்பா போயிடுச்சு. இன்னொன்று அவருக்கு வார்த்தையை யூஸ் பண்ண தெரியல அப்படின்றது கிளியராக புரியுது. ஏன்னா இந்த விஷயத்தில் என்ன பொறுத்தவரைக்கும் ஒன்று புரியுதுன்னா அவருக்கு ஒரு கோவம் இருக்குது, அந்த கோவத்தை கரெக்டாக கன்வே பண்ண தெரியல, அது மூலியமாக இஷ்டத்துக்கு வார்த்தையை மாற்றி விட்டு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு மாதிரி தோணுது. ஆர்னவ் என்னையா நீ ஆல்ரெடி அடி வாங்கிட்டு தான் போனேன், திருப்பி உள்ளே வந்து நீ அவன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு உனக்கு தான் அடி விழுந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ளே யாருமே ஆர்னவ் கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறான்றது கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி ஆர்னவ் வந்து சர்வே பண்ண போறாருன்னு தெரியல. இதில் மிட் வீக் எவிக்ஷன் வேறு இருக்குது. ஸோ இது என்ன கூதல் பண்ண போறானுங்கன்னு தெரியல. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்னவ் வந்தது வேஸ்ட் அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா உள்ள இருக்கவங்களை பயமுறுத்தணும் வந்தாப்ல கடைசியில பாத்தீங்கன்னா அவர் பண்றது வந்து அவருக்கே தான் ரொம்ப நெகட்டிவா போயிடுச்சு அப்படின்னு நான் மட்டும் தோணுது. இன்னொன்னு உள்ள இருக்கவங்க யாரும் பயந்த மாதிரி தெரியல, அருணையும் சரி விஷாலையும் சரி பெருசா பயமுறுத்துன மாதிரி தெரியல. ஏன்னா மொத்த பேர் சேர்ந்து அடிச்சோன்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுல. ஸோ மொத்த பேர் சேர்ந்து பாத்தீங்கன்னா அருணை வந்து அடிக்கிற மாதிரி இருக்கு, இவர் அடிக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.